கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கண்மணியைப் போல காத்தலும் என்ற வேத வசனத்தை குறித்து தியானிப்போமா? சங்கீதம் 17:8 கண்மணியைப் போல காத்தலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா தன்னுடைய நெருக்கப்படும் சமயங்களில், தான் கஷ்டப்படும் சமயங்களில், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான். சவுல் ராஜாவின் நிமித்தம் அவன் நெருக்கப்படுகிற ஒவ்வொரு சமயங்களிலும் அவன் வேறு யாரிடமும் செல்லாதவனாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக, கண்மணியைப் போல காத்தலும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறவனாக காணப்பட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட நெருக்கமான பாதைகள் காணப்பட்டாலும் ஒவ்வொரு நிமிடமும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் விலக்கிப்படுவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவராக காணப்படுகிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் கண்ணின் மணியைப் போல நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக காணப்படுகிறார். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய விண்ணப்பம் செய்கிறவர் அவர் மாத்திரமாக காணப்பட வேண்டும். என்னை நோக்கி பார், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் நாம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது நிமித்தமாக எந்த பிரச்சனையோ எந்த பாடுகளோ எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம முறையிடும் பொழுது நம்மை கண்மணியை போல காத்துக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக காணப்படுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கண்களின் பிரகாசம் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கிற கண்களாக காணப்படும். நாம் செயல்படும் ஒவ்வொரு காரியங்கள்லையும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக செயல்பட ஆண்டவரும் நமக்கு உதவி செய்வார். 2 நாளாகமம் 7:15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நெருக்கப்படும் சமயங்களில் நம்ம என்ன விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய சமூகத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்வேமேனால் அவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, சங்கீதம் 34:5 நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வேத வசனத்தின்படி நாம் எங்கு சென்றாலும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறதாக, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறபடியால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனாக, நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து நம்மை பாதுகாக்கிற தகப்பனாக காணப்படுகிறபடியால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. செருபேபல் கோரேஸ் நாட்களில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்கிறாரு. கோரேஸ் நாட்களில் அவன் ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறான். ஆனால் தரி ராஜாவின் ராஜபாரத்தின் 2ஆம் வருஷத்தில் அந்த ஆலய கட்டுமானி தடைபடுகிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆகாய் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அவன் அந்த ஆலயத்தை திரும்பவுமாக கட்ட யூத ஜனங்களோடு ஆண்டவரை என்ன செய்கிறார்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதவன அதை கட்டுவதற்கு அவர் ஆலோசனை சொல்கிறவராக, உதவி செய்கிறவராக, அவர்கள் செருபவேலோட பக்கத்தில் நிற்கிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பூமி எங்கும் உலாவியிட அவருடைய 7 கண்கள் செருபாபேலுடைய கையில் தூக்கு நூலை பார்த்து சந்தோஷப்படுகிறதாக காணப்படுகிறது. அவருடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அவருடைய காரியங்களில் பிரியப்பட்டு நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறதாக காணப்படுகிறது. அவர் அக்கினி ஜுவாலை மிகுந்தவராக காணப்பட்டாலும் நம்மீது அவர் கரிசனை உள்ளவர்களாக, நாம் செயல்படும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சந்தோஷப்படுகிறவராக காணப்படுகிறார். அவர் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு கண்ணில் அந்த கண்மணி தான் மிகவும் முக்கியமானது. கண்மணியை நமக்கு பழுதாயிருந்தால் நம்மளால் எதையுமே என்ன செய்ய முடியாது? சரிவர பார்க்க முடியாது. நம்முடைய சரீரத்தின் விளக்காக கண் காணப்படுவதனால நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த தெளிவான பார்க்கக்கூடிய பார்வையை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய காரியங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய பாடுகளின் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில் நம்ம அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது கண்மணியை போல, எப்படி கண்ணின் 2 இமைகள் கண்மணியை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதுபோல் ஆண்டவரும் நம்மை அவருடைய 2 கரங்களால் நம்மை அவருடைய மார்போடு அணைத்து நம்மை பாதுகாக்கிற தகப்பனாக காணப்படுகிறார்.
நீதிமொழிகள் 7:2 கர்த்தருடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய போதகத்தையும் கண்மணியைப் போல காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய போதகத்தையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் நான் கண்மணியைப் போல காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிற தகப்பனாக காணப்படுகிறார். அவருடைய கற்பனைகள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய போதகம் மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்கிற ராஜரீக பிரமாண அந்த கற்பனையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, அவர் மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது போல நாமும் மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய கண்மணியை போல என்ன செய்கிறோம், நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மை சுற்றிலும் வேலையடித்து பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். அவருடைய கற்பனைகள், அவருடைய போதகம் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும் பொழுது ஆண்டவரும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து கொள்வார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராக காணப்படுகிறார். எல்லா காரியத்திலும் தாவீது ராஜாவைப் போல நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கண்மணியைப் போல நம்மை காத்துக்கொள்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த பூ உலகத்தில் பாடுகள் உண்டு ராஜா, ஆனாலும் ராஜா எல்லாவற்றையும் நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. ராஜா, நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய காரியங்களை நீர் பொறுப்படுத்தி செயல்படும். கண்ணின் மணியை போல பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.